சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞர் காவல்துறையுடைய ஏதச் அதிகாரத்தாலையும் ரவுடிசத்தாலும் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஏதச் அதிகாரத்தை பயன்படுத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். எனவே எந்த ஒரு முன் முகாந்திரமும் இல்லாமல் அந்த இளைஞர் மீது எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு நபரை விசாரணை என்ற பெயரில் பல துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த படுகொலை தமிழகத்தை உலுக்கி பார்த்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆளும் திமுகவுடைய தன்மையும் நிலைகுலையை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் திமுக அரசு என்றால் கிடையாது. ஆனால் இதற்கு ஒரு வகையில் திமுகவும் தான் காரணம் என்கிற அடிப்படையை சொல்லுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. காரணம், காவல்துறை யார் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது? அந்த காவல்துறையுடைய அதிகாரத்திற்கு யார் பொறுப்பேற்பது? காவல்துறை இப்பொழுது யார் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்கிற அந்த கேள்வி நம்முள் வருகிறது அல்லவா? ஆக காவல்துறையை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது சாத்தான்குளத்திலே ஏற்பட்ட ஜெயராஜ் பெண்ணைக்குரிய அந்த படுகொலைக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. அது சிபிஐ வசம்தான் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போதுமான ஆவணங்கள் இருந்தும் அதேபோல் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்ணுக்கு பாலியல் அச்சுறுத்தல் துன்பங்கள் கொடுத்த அந்த நபர் கைது செய்யப்பட்டு 3 மாதத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது அல்லவா? அது போன்ற ஒரு தீர்ப்பை இந்த வழக்கில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம், நீர்த்து போக செய்யக்கூடாது. இதே லாக்அப் டெத் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. முதலில் இந்த காவல்துறைக்கு இந்த ஏதச் அதிகாரத்தை கொடுத்ததற்கு யார் பொறுப்போ அவர்களே அத்தனை பேரும் பணியிட நீக்கம் அல்ல, டிஸ்மிஸ், நிரந்தரமாக அந்த பதவியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். இதுதான் சரியானதாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் படியிடை நீக்கம் காத்திருப்பவர் கூப்பு கொண்டு போய் உட்கார வைக்கிறது, அப்புறம் 4 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்களே கொண்டு வந்து திரும்ப அதே பதவியில அதிகாரத்துல வேறு பகுதியில எங்கு போட்டாலும் சரி அவர்கள் பழைய இடத்துல என்ன செய்தார்களோ அதை தான் செய்வார்கள். அல்லது அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது மனநிலை பரிசோதனை செய்ய வேண்டும். சைக்கோத்தனமான சில வேலைகளை இருக்கலாம், மென்டலி பிரஷர் இருக்கலாம், உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் கொடுக்கிற அந்த அச்சுறுத்தல், அவர்கள் கொடுக்கிற அந்த டென்ஷன், அவர்கள் மேல் இருக்க பயத்தில் ஏதோ ஒன்றை செய்யலாம் என்று சொன்னால், ஆனால் ஏதோ ஒன்றை செய்யலாம் என்பது கூட மனித உரிமைகளை மீறி செய்கிற மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பதவியிலே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற செய்தியை தான் நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். எனவே இப்படி காட்டு மிராண்டித்தனமாக அந்த இளைஞரை தாக்கி அவர் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார், எத்தனை இடங்கள் காயம் இருக்கிறது என்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துவிட்டது. நீதிமன்றம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. அடையாளங்களை அளித்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் அடித்தார்களோ அங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத பகுதியாக, கண்காணிப்பு கேமரா வசதிகளே அற்ற பகுதியிலே கொண்டு போய் வைத்து அங்கே வைத்து சித்திரவதை செய்து, இன்னும் சொல்ல போனால் மிளகாப்பொடி எல்லாம் போட்டார்கள் என்று சொன்னார்கள். நீதிமன்ற விசாரணையில் அது குறிப்பிடப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அது படுகொலை தான், அது கூட்டு படுகொலை. அதுவும் காவலர்கள் யார் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், குடிமக்களை பாதுகாக்க வேண்டுமோ அப்படி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய, குடிமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையை ஏவல் துறையாக மாறி செய்த இந்த படுகொலைக்கு ஒரு முழுமையான நீதி வேண்டும். இன்று கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இளைஞருடைய குடும்பத்திற்கு, அவன் சகோதரன் என்று நினைக்கிறார், அவனுக்கு அரசு பதவியை வழங்கி இருக்கிறார், ஊழியராக ஆக்கி இருக்கிறார். எனவே இப்போது அந்த பையனுடைய இறப்பு, அந்த இழப்பு, இப்போது வழங்கப்பட்டிருக்கிற இந்த பணி, இதெல்லாம் அந்த இறப்புக்கும் இழப்புக்கும் ஈடு செய்ய முடியுமா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் காவல்துறையின் மீது உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறதாக நம்புகிறோம். ஆனால் இன்னும் நிறைய ஐயப்பாடுகள் இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த காவல்துறையை சார்ந்தவர்களுடைய மனைவிமார்களும் தாய்மார்களும் வீதியில் வந்து தர்ணா செய்ததை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சொன்ன செய்தி என்னவாக இருந்தது? மேலிட உத்தரவின் பேரிலே செய்தார்கள். அந்த மேலிடம் யார்? இந்த மேலிட உத்தரவு யாரிடம் இருந்து வந்தது? இந்த 5 பேர் கொலை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த கொலையை செய்ய சொன்னவன் யார்? அந்த ஏவி, அந்த துருப்பு சிட்டி யார்? அது எஸ்பியாக இருக்கட்டும், IAS அதிகாரியாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இந்த மண்ணில் மக்களுக்காக நாங்கள் கொண்டுகின்ற வரிப்பணத்துக்காகவும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவனாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய அதிகாரங்களை தன் கரங்களே வைத்துக் கொண்டு ஒரு பைத்தியக்காரன் போல செயல்படுகிற அதிகாரத்தை தன் கையில வைத்துக் கொண்டு ஒரு பைத்தியக்காரன் போல செயல்படுகிற
அதிகார துஷ்டபோகம் பண்ணுகிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் தக்க பாடத்தை தமிழக அரசு புகட்ட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வழக்கு 3 மாதத்திலே முடித்து வைக்கப்பட வேண்டும். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் சீண்டலுக்கு உடனடியாக இந்த அரசு ஒரு போக்கஸ் செஞ்சு அதை கரெக்டா நாங்க செஞ்சிருவோம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு திமுக பிரமுகர் மேலே வந்தது என்றாலும் கூட நாங்கள் நீதியான அரசு என்று காமித்ததோ அதே காட்சி இந்த வழக்கிலும் நடக்க வேண்டும். இப்படி சாத்தான்குளத்தில் நடந்த அந்த செய்தி எப்படி இன்னும் கிடப்பிள்ளை கிடக்கிறது? எத்தனை நாட்கள் ஆகிறது? இன்னும் அது விசாரணையிலே தான் இருக்கிறது. அங்கே நீதி இன்னும் வழங்கப்படவில்லை. அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் கஸ்டடி லாக்அப் டெத்துல வராங்க. எனவே எந்த முறையில் இந்த அதிகாரத்தை காவல்துறைக்கு எப்படி வந்தது? நீதி பரிவான அமைப்புகள் சிதைக்கக்கூடிய வேலையை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாவோ மோடியோ எடப்பாடியோ சீமானோ விஜயோ திமுகவை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காவல்துறை அழித்து விடுவார்கள் என்கிற எண்ணம் இந்த மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது என்றால் இதை களை எடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக அரசுக்கும், குறிப்பாக இதுல கட்சியவே விடுங்க வேண்டாம். இது அரசு, இந்த அரசு அல்ல, எடப்பாடி அரசிலும் இது நடந்திருக்கிறது. எல்லா அரசும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் கஸ்டடி டெத்ஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது காவல்துறைக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரமா என்று நாம் கேட்கிறோம். இந்திய நாட்டின் சட்ட வரைகளில் இல்லாத உரிமைகளை இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்தது யார்? எனவே இவர்களுடைய வரம்பு என்ன என்பது, இவர்கள் கையில் இருக்கிற பிரம்பு லத்தி, அந்த லத்திக்கு ஒரு அடிக்கிறதுக்கு ஒரு சில உரிமைகள் இருக்கிறது என்றால் வைத்துக் கொள்ளுக்கு, அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை அது தாண்டுகிற பொழுது அந்த லத்தி நம்மையே பதபார்க்கும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் வர வேண்டும். அப்போதுதான் நாம் இதை செய்தால், நாளைக்கு நாம் விசாரணையில் மாற்றினால், நமது வேலை பறி போனால், நம் கடும் நடுத்தரில் இருந்தால், பாதிக்கப்பட்டதோ நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் தானே அவர்களுக்கு வலிக்கும். வெறுமென பணியிட மாற்றம், காத்திருப்போர் பட்டியல், சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு வேலை, வேறு ஒரு பகுதி, இவர்கள் எப்பொழுது திருந்துவார்கள்? இவர்களுக்கு அதீதமான மன அழுத்தம் வந்தால் அதற்கான உரிய பயிற்சி. இவர்களுக்கு ஒரு அளவுகோலை வரையறுக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறத ஏதோ ஒரு சில விஷயங்கள் அது சாத்தியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அது நடந்தே தீர வேண்டிய கட்டாயமும் இருக்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த லெத்திக்கு என்று ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். அது எல்லாவற்றையும் சாதித்து விடுகிறதாக அரசாட்சியினுடைய கோல் மாறியெல்லாம் அது இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய வன்முறை கலாச்சாரம். இவர்களுடைய அந்த தன்மை எந்த மிருகத்தன்மையான ஒரு தன்மைக்கு இவர்களை கொண்டு போய் வருகிறது என்றது நான் அன்றாடு பார்த்து கொண்டிருக்கேன். நான் ஒரு 2 நாட்கள் ஒரு முறையாக காவல் நிலையம் போவேன். இது மாதிரியான சில பிரச்சனைகள் அடிதடி அங்கே போகிற போது நான் பார்க்கிற காட்சிகள்லாம் அவர்கள் வரம்பு மீறுவது, எளிய மக்களை அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க. பொது வாழ்க்கையிலே இருப்பதினால், நீண்ட காலமாக இந்த பயணத்தில் இருப்பதினால் இது எனக்கு தெளிவாக தெரியும். எனவே இந்த காவல்துறையினர் என்ன அச்சுறுத்தல், ஒரு பதற்றமான மனநிலையிலே இருப்பாங்க. கீழ் மட்டத்துல இந்த ஏட்டை, இந்த பிசி கான்ஸ்டபிள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமாவே இருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வர்றதுக்குள்ள இதுக்கு இருக்கிற பெட்டிஷன் கொடுக்க வந்தோம்னா வெளியே துரத்துவாங்க. ஏன்டா அஜய் அவர் என்னடா, அவரும் ஸ்டாப் தான், அவரு தான் இந்த மெயின் ஆய்வாளரே, அவரை சந்திக்கிறதுக்கு இவங்க விடவே மாட்டாங்க. ஏன்னா அவர் டென்ஷன் ஆயிட்டு வரான். அவரை போய் பார்க்க முடியாது. சரி, அவரை பார்க்க கூட டிஎஸ்பி பார்த்தா இவர் டென்ஷன் ஆயிடுவார். யார்? இன்ஸ்பெக்டர். அப்போ நாங்கள் யாரை சந்திப்பதற்காக காவல் நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கிறது? எந்த மக்களுக்காக? அப்படி ஒரு காவல்துறைக்கு புகார் அளிக்க சென்றால் கூட அந்த புகார் மனுவை பெறக்கூடியதுக்கு எஸ்ஐ வரணும், உட்காருங்க, 6 மணி வரை உட்கார வைப்பான். இல்ல வெளியே போயிட்டார், எங்க போனாருன்னு சொல்ல மாட்டாங்க. 5 மணி இல்ல 10 மணி, இந்த இடைப்பட்ட நேரங்களில் இவங்க சாப்பாட்டு நேரம், உணவு வேலை, இப்ப அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வா, இப்ப இன்ஸ்பெக்டர்ல நீ போயிட்டு வாண்டுருவாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டுதான் இருக்கிற. காவல்துறைக்குள் ஒரு சீர்திருத்தம் வேண்டும். இந்த வழக்கு குறிப்பிட்டு 6 மாதத்தில் முடித்து வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறீர்கள், ஆனால் அந்த கொலைக்கு நீதி வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்படும். வெறுமேனும் இந்த 5 பேரோடு இது முடிந்து போகிற செய்தியே அல்ல. இதன் பின்னணியில இருக்கிற பெரிய புள்ளிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுகிற வரை அந்த இளைஞருக்கான எங்களுடைய குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். தமிழக அரசு மீண்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாய பொறுப்பு தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் உள்துறைக்கும் இருக்கிறது என்ற செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.